ஓம் கால பைரவரை போற்றி போற்றி, ஓம் கால பைரவரை போற்றி போற்றி, ஓம் கால பைரவரை போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, இந்த இனிமையான நாளில் உன்னை தேடி உன் கால பைரவர் வந்திருக்கிறேன். நான் சொல்வதை முழுமையாக கேள் என் தங்கமே, என் செல்ல பிள்ளையே. இனி காத்திருந்தது அனைத்தும் போதும். என் அப்பா என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை நிகழ்த்துவார் என்று நீ காத்திருந்தது போதும். என் தங்கமே, நீ காத்திருந்த நாட்கள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது. இன்னும் 3 நாட்களில் நீ மிகுந்த மகிழ்ச்சி அடைய போகிறாய். நீ எந்த ஒரு நல்ல விஷயத்திற்காக காத்திருந்தாயோ அந்த நல்ல விஷயம் உன்னை வந்து சேர போகிறது. தடைப்பட்ட காரியங்கள் அனைத்தும் மீண்டும் சிறப்பாக நடைபெற போகிறது. இதனால் வரை நான் உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் உன்னை தைரியப்படுத்தத்தானே தவிர உன்னை சோகப்படுத்தி கஷ்டப்படுத்த அல்ல என்பதை நீ நினைவில் வைத்துக்கொள் என் பிள்ளையே. என்னிடம் உள்ளவர் கஷ்டங்களை பார்த்து கலங்க மாட்டார். மாறாக என் அப்பாவை மீறி என்ன நடக்கும் என்று தைரியமாக நிற்பார். நீயும் அவ்வாறுதான் நின்றாய் என் தங்கமே. அதனால்தான் பல நற்செய்திகளை நான் உனக்கு பரிசாக கொடுக்க போகிறேன். எந்த கொடுமைகளையும் தைரியமாக எதிர்த்திடும் மந்திரம் ஓம் பைரவாய நமக எனும் என்னுடைய மந்திரம். இந்த மந்திரத்தை உன் வாழ்க்கையில் பல தடவையாது சொல்லிவிடுவாய். அதனால்தான் உன்னுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு பிரச்சனைகளும் உன்னை சூழாது என்று நான் திட்டவட்டமாக கூறுகிறேன். இனி வரும் ஒவ்வொரு விடியலும் உனக்காகவே விடிய போகிறது. உயிரே போகும் நிலை வந்தாலும் நம்பிக்கையை மட்டும் இழந்து விடாதே. இழந்தவை அனைத்தையும் மீண்டும் கொண்டு வரும் ஆற்றல் அந்த ஒன்றுக்கு மட்டும்தான் உள்ளது. உனக்கான சிறப்பான வாழ்க்கை இந்த நிமிடத்திலிருந்தே ஆரம்பமாகிவிட்டது என் தங்கமே. உன் துன்பங்கள் யாவும் முடிந்து விட்டது. இனி எல்லாமே உனக்கு சுகம்தான். உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வந்து விட்டது. இனி நீ சந்தோஷமாக இரு என் தங்கமே. என் உள்ளத்தில் இருக்கும் என் அன்பு குழந்தையே, என்னுடைய உபதேசத்தை வாழ்வில் கடைபிடித்து வாழும் உனக்கு மென்மேலும் அருளை பொழியவே உன் அருகில் நான் இருக்கின்றேன். உன்னுடைய பிரச்சனைகள் நீங்கி நன்மையும் செல்வ நிலையும் பெருகும். என் மீது வைத்திருக்கும் நம்பிக்கையை நான் என்றென்றும் காப்பாற்றுவேன். உனது குடும்பத்தில் ஒரு கவலையும் இல்லாமல் உன்னை ஆனந்தமாய் வாழ வைப்பது என்னுடைய பொறுப்பு. உன் மனதை என்னிடம் கொடுத்து விட்டாய். பின்பு ஏன் அடுத்தவர்களிடம் எதையோ எதிர்பார்த்து உன்னையே நீ வருத்திக் கொள்கிறாய்? என் குழந்தைக்கு எது தேவையோ அதை நானே நடத்தி தருவேன். உன் மனதை எப்பொழுதும் தெளிவாக வைத்துக்கொள் என் தங்கமே. நடப்பது எல்லாமே உன்னுடைய நன்மைக்கே. அதை நடத்துபவன் நான் அல்லவா? நான் இருக்கும் பொழுது நீ கலங்கலாமா? என்னை மீறி எதுவும் உனக்கு நடக்கப் போவதில்லை. உன்னை நான் கைவிடவும் மாட்டேன். இதோ உனக்கு மிக அருகில் நெருங்கி வந்து உன் வீட்டில் அமர்ந்து விட்டேன். நான் வாழும் உன் வீடு உனக்கு சொர்க்கமே. உன் இல்லத்தில் இருள் நீங்கி வெளிச்சம் வரப்போகிறது. உன்னுடைய ஆசைகள், கனவுகள், லட்சியங்கள் அனைத்தும் கூடிய விரைவில் நிறைவேறப் போகிறது. உன்னுள் இருக்கும் நான் அதற்கு உதவி புரிவேன். உன்னுடைய கடமையை மட்டும் நீ செய்து வா. உனக்கு தேவையானது கிடைக்க வேண்டிய நேரத்தில் நிச்சயமாக கிடைக்கும். இந்த அப்பாவின் ஆசையோடு நீ அனைத்தையுமே பெறப்போகிறாய். நான் உன்னிடம் கூறுவது ஒன்று மட்டும்தான். உன்னை நீ முழுமையாக நம்பு. உன்னில் இருக்கும் என்னையும் முழுமையாக நம்பு. அதை தவிர மற்றவர்கள் யாரையும் நீ முழுமையாக நம்பிவிடாதே. இங்கு யாரும் யாருக்கும் உண்மையானவர்கள் அல்ல, நிரந்தரமானவர்களும் அல்ல. நீ தரும் யோசனைகளால் அவர்கள் பயனடைந்தால் தன்னால்தான் என்றும், பாதிப்படைந்தால் உன்னால்தான் என்றும் பழிப்போடும் உலகம் இது. பார்த்து நடந்து கொள் என் தங்கமே. அதேபோல் உன் குடும்பத்தை பற்றி நீ கவலைப்பட தேவையில்லை. நான் உன் குடும்பத்தை பார்த்து கொள்கிறேன். உன் குடும்ப உறுப்பினர்கள் யாருக்கும் எந்த தீங்கும் நடக்காது என்று நான் உறுதியளிக்கின்றேன். உன்னுடைய கஷ்டங்கள் அனைத்தும் இன்னும் 3 நாட்களில் கரைந்து போக போகிறது. சந்தோஷமான வாழ்க்கையை நீ பெறப்போகின்றாய்.
உன்னுடைய காத்திருப்பிற்கான நல்ல பலன்களை இப்பொழுது நீ அனுபவிக்கப் போகிறாய். அதற்கு நீ தயாராக இரு என் தங்கமே. உன்னுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் நேரம் வெகு தூரம் இல்லை. அனைத்தும் மாறப்போகின்றது. அந்த நாள் நெருங்கி வந்து கொண்டே இருக்கின்றது. அதுவரை நீ சற்று பொறுமையாக காத்து கொண்டிரு என் தங்கமே. நீ இழந்த இடத்தை பிடிக்கும் நேரம் இப்பொழுது வந்துவிட்டது. அதை நான் உனக்கு மீண்டும் நினைவுபடுத்துகின்றேன். நீ என்னிடம் கேட்டதை உனக்கு கொடுக்கும் நேரம் இந்த நொடி முதல் ஆரம்பமாகிவிட்டது. இன்றோடு உன்னை இதுவரை ஆட்டிப்படைத்த துஷ்ட சக்திகள் அனைத்தையும் செயல்பாடுகளும் முடிவடைய போகிறது. இனிமேல் உன்மேல் விழும் பார்வை உனது அப்பாவாகிய என்னுடைய பார்வையாகத்தான் இருக்கும். தானாக கிடைத்த பொக்கிஷம்தானே என்று நீ எதையுமே தொலைத்து விடாதே. உன்னுடைய கவலைகளை தீர்க்க வந்த அது நானாக கூட இருக்கலாம். எந்த ரூபத்திலும் உன்னை காக்க உன் அப்பா நான் வருவேன். நேர்மையாக இருப்பவர்களுக்கு என்றும் இந்த பிரபஞ்சத்தில் மதிப்பு இல்லைதான். ஆனால் நிச்சயமாக உன்னுடைய நல்ல மனதிற்காக அந்த இறைவன் உனக்காக நல்ல பரிசை அளிப்பது உறுதி. இந்த பரிசை தான் உன்னுடைய அப்பா நானும் உனக்கு அளிக்கப் போகிறேன். வீணாக பயப்படாதே என் தங்கமே. உன்னுடைய வாழ்க்கையில் உன் அப்பா நான் ஒளி தீபம் ஏற்றி விட்டேன். இனி உன் வாழ்க்கை மிக பிரகாசமாய் இருக்க போகின்றது. எல்லாமே சரியாக போகின்றது. இனி எப்பொழுதும் நான் உன்னோடும் உன் குடும்பத்தாரோடும் இருக்கின்றேன் என்ற உணர்வை உனக்குள் ஏற்படுத்த போகின்றேன். நீ நிச்சயமாக நல்ல ஆரோக்கியத்துடன் எல்லா செல்வ வளங்களையும் பெற்று நல்ல பேருடன் மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழப்போகின்றாய். உன் கர்ம விலைகளின்படி இது உனக்கு உண்மையான சோதனை காலம்தான். நான் இல்லை என்று கூறவில்லை என் தங்கமே. ஆனால் உன்னுடைய கர்ம வினைகளை அழித்து உனக்கு சாதகமான வெற்றியான வாழ்க்கையை அமைக்கத்தான் நான் இப்பொழுது போராடி கொண்டிருக்கின்றேன். இன்னும் சிறிது காலம் மட்டும் பொறுத்திரு என் தங்கமே. உன் நம்பிக்கை என்னும் சக்தியை ஒன்று திரட்டி உன் துயரங்களை கண்டு அஞ்சாமல் போராடு. உன்னுடைய முன்னேற்றத்திற்கு எவர் வடிவிலாவது வந்து யார் ரூபத்திலாவது வந்து உனக்கு உதவி புரிந்து உன் வாழ்க்கை முன்னேற்றி உனக்கு நிம்மதியான வாழ்க்கையை பரிசாக தரப்போகிறேன். எத்தனை இடர்பாடுகள் வந்தாலும், எத்தனை சூழ்நிலைகள் வந்தாலும், எத்தனை காலதாமதங்கள் ஆனாலும் நான் என்றும் உன்னை கைவிட மாட்டேன். உன்னோடு இந்த அப்பா இருக்கும் பொழுது நீ எதற்காகவும் கலங்காதே என் தங்கமே. நீ வேண்டிக் கொள்வது நிச்சயமாக நிறைவேறும். உன்னுடைய அருகில் எந்த கெட்ட சக்திகளையும் நான் நெருங்க விட மாட்டேன். நீ நலமோடும் வளமோடும் வாழப்போகிறாய். உன் இரு கரம் கூப்பி என்னை வணங்கினால் என்னுடைய 1000 கரம் கொண்டு உன்னை நான் பாதுகாப்பேன். உனக்கு கெட்ட நேரம் என்று ஒன்று வந்தால் அதை நினைத்து நீ கலங்காதே. அடுத்த நொடியே அதை மாற்றி அதை நல்வழிப்படுத்தி உன் அப்பா நான் காட்டுகின்றேன். உனக்கென்றே நான் இருக்கின்றேன். எதை நினைத்தும் நீ வருத்தம் கொள்ளாதே என் தங்கமே. இந்த அப்பாவின் முழு ஆசிகளையும் பெற்று நீ சிறப்பாக வாழப்போகிறாய். என்னையே நினைக்கும் என் பிள்ளையை காண நான் உன் வீட்டிற்கே வந்துவிட்டேன். நான் எந்த ரூபத்திலும் வருவேன் உன்னை காண, உன்னை காப்பாற்ற. இனி உனக்கு அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். எண்ணம் போல் வாழ்க்கை. வாழ்க வளமுடன். ஓம் பைரவரை போற்றி போற்றி. ஓம் பைரவ மூர்த்தியே போற்றி போற்றி.